Hello everyone, welcome to Vini's hair care. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பூ. இத வந்து எப்படி பண்றது அப்படி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 50th வீடியோல நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, மெசேஜ் பண்ணிருந்தீங்க. எனக்கு வந்து என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா நான் ஹேர் கேர் பத்தி போடுறப்ப நிறைய பேர் உங்க டவுட்ஸ் கேட்பீங்க. அப்ப கூட இந்த அளவுக்கு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து அதிக அளவுல வரல. இப்ப என்ன பத்தி போடுறப்ப இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் தனித்தனியா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இதே சப்போர்ட் அண்ட் லவ் வந்து உங்ககிட்ட இருந்து நான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா அதை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் நம்புறேன். ரொம்பவே தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும். இப்போ இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பா ஹோம்மேட் ஷாம்பு இல்ல இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் பண்றது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா ஹேர் வந்து நம்ம நல்லா கேர் பண்ணணும், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஹோம்மேட் ஷாம்பு இல்ல இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்பு வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்பு வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம வந்து கெமிக்கல் கலந்திருக்க ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து அந்த கெமிக்கல்ஸ் ரெகுலரா நம்ம போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்கேல்ப்புக்கும் வந்து பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹெர்பல் ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்றப்ப ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் கிளீனாவும் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸோட சத்தும் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு கிடைக்கும். அப்ப ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதா இருக்கிறத தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். முடியை வந்து அடர்த்தியாவும் நல்லா கருப்பா வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்க, முடி வந்து ரொம்ப தின்னா இருக்கு, ஸ்கேல்ப் வந்து வீக்கா இருக்கிறதால ஹேர் ஃபால் வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்பு வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பூவந்தி கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ஹோம்மேட் ஷாம்புலாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்லா வந்து நுரைக்கும். ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இது சரி பண்ணும். இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்புறம் ஸ்கேல்பில் வந்து நிறைய பேர் இச்சினஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது நல்லாவே சரி பண்ணும். ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ட்ரைனஸையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற கொட்டை வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த மேலே இருக்க தோல் மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வந்து இப்போ நம்ம இடிச்சிட்டு உள்ளே இருக்க அந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து லைட்டாக ஒரு இடி இல்லை 2 இடி இடித்தாலே அந்த மேலே இருக்கிறது மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம அந்த உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துட்டு இந்த மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ. ஆவாரம் பூ வந்து நல்லா கிராமத்து சைட்லலாம் நிறையவே கிடைக்கும். இங்கே வந்து எனக்கு இது கிடைக்கல, அதனால தான் நான் வந்து இந்த ஷாம்பூ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹெர்பல் ஷாம்பூ அப்படின்றதால எனக்கு இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கல. இப்போ தான் நான் ஊரில் சொல்லி கொரியர் பண்ணிவிட சொன்னேன். இப்போ தான் எனக்கு 2 days பிஃபோர் வந்து சேர்ந்துச்சு. அதனால தான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, இல்லைனா நான் முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஆவாரம் பூவில் வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கான நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே நல்லது. நான் வந்து ஸ்கின்னுக்கு ஹெல்த்துக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதையும் வந்து அந்த பாத்திரத்திலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போதுமான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து இப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஊற வச்சிடணும். நல்லா ஊறினா தான் அதோட சத்து வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நல்லா அமுக்கி விடுங்க. வெறுமனே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது மேலே வந்து மிதக்கிட்டு இருக்கும். ஸோ நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா ஊறும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் ஷாம்பூவில் ஜென்ரலாகவே ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணால் ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செம்பருத்தி பூ வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப அந்த ட்ரைனஸ் எல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணும், ஹேரை ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செம்பருத்தி பூ வந்து ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹேர் சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாமல். ஸோ அதிக அளவுலேயே நீங்கள் செம்பருத்தி பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 25 பூ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி பூலையும் அமினோ ஆசிட்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. ஹேரோட ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஸ்கேல்ப் வந்து வீக்காக இருக்கிற ஸ்கேல்பெல்லாம் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். நல்லா ஸ்ட்ரென்த் ஆச்சுனாலே ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஹேர் வந்து புதுசாக ரீக்ரோத் ஆகிறதுக்கும் ஹைபிஸ்கஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட ஹேர் வந்து ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெனுக்ரீக்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது டேண்ட்ரஃப்க்கு ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கேல்ப்பையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேர் வந்து சிலருக்கு தின்னாக வளருது, சத்து இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த ஃபெனுக்ரீக்கை வந்து உங்களோட மாஸ்கில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்கேல்ப்பில் வந்து போதுமான அளவுக்கு ப்ரோட்டீன் அதுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கேல்ப்பும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும்.
நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து காய வச்சதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து சீக்கிரமாக அது ஊறணும் அப்படின்றதுக்காக தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூ வந்து ஆட் பண்ணி ஊற வைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவாக இருந்துச்சுன்னா நம்ம செம்பருத்தி பூவை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெந்தயத்தை மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நான் எடுத்து வச்ச வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி சூடான தண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் தண்ணியிலேயே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நைட் ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் வந்து அதை கரைச்சி விடுங்க. அப்போ அதில் இருக்கிற சத்துலாம் வந்து நல்லா அந்த தண்ணியில் இறங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஃபுல்லாக ஊறி இருக்கிறதால இந்த சோப் நட் வந்து நல்லா நுரைச்சி வருது. இந்த மாதிரி கையாலே நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். அதோட சாறு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக. நிறைய பேர் வந்து அதே மாதிரி கொதிக்க வச்சா அதோட சத்து வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம சமைக்கிறப்ப கூட எல்லாத்தையும் வேக வச்சு தான் சாப்பிட்றோம். வேக வைக்கிறதால அதோட சத்து வந்து நம்மளுக்கு போகாது. கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ அந்த தண்ணியை தான் நம்ம வந்து ஷாம்புவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த செம்பருத்தி பூவும் வெந்தயத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அதை ஊற வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண அவ்வளோ தண்ணியும் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த தண்ணியையும் இது கூடவே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த செம்பருத்தி பூவும் வெந்தயத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக அளவாக தண்ணி இருந்தால் போதும். இது நல்லா ஊறி இருக்கிறதால ஈஸியாக அரைஞ்சிடும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைங்க. அப்போ தான் ஷாம்பு கூட அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், இது வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு அரைக்கிறப்ப இந்த பேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா இதை ஊற வச்சு அரைக்கிறப்ப உங்களோட தலையில் ஆயில் வச்சுருந்தாலும் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதிக அளவில் எண்ணெய் வச்சுட்டு ஹோம்மேட் ஷாம்புலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு எண்ணெய் போகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கப்ப இந்த ஹோம்மேட் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஷாம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இதை இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இந்த கொதிக்கிறது கூடவே இந்த வெந்தயத்தையும் செம்பருத்தியும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்புறமா ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெறும் ஷாம்பு மட்டும் கொதிக்க வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது கூடவே நீங்கள் அரைச்சி வச்சதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நான் வந்து மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆற வச்சு வச்சுருக்க இந்த ஷாம்புவை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஷாம்பு வந்து கம்ப்ளீட்டாக அதில் இறங்கும். இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்கிறது கூட நம்ம அரைச்சி வச்சு இந்த செம்பருத்தியும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற ஷாம்பு மாதிரியே கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். நல்லா நுரைச்சியும் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு ஷாம்பு போட்டு குளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக ஹோம்மேட் ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு நம்ம கடையில் வாங்கின ஷாம்பு மாதிரி இது வந்து இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே. ஆயில் வந்து சரியாக போச்சா என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லாவே நமக்கு எஃபெக்ட் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு நீங்கள் கரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ண முடியாது. வெந்தயம் வந்து சீக்கிரமே புளிச்சிடும். அது வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ கரண்டியோ ஸ்பூனோ வந்து வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை யூஸ் பண்ணாதீங்க. சரியாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சமாக அளவாக ஊற்றிக்கிட்டு அப்போ கையை வச்சு கரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டோர் பண்ணுறதால இதில் வந்து நீங்கள் கை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஃபில்டர் பண்ணி இந்த மீதி இருக்கிறத வந்து நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வேறு ஏதாவது ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறப்ப அந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்து இந்த ஷாம்புவை நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக கரையாததெல்லாம் அடியில் தங்கியிருக்கும். இப்போ நம்ம வந்து கரண்டியோ ஸ்பூனோ வச்சு இன்னும் நல்லாவே ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலே நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஷாம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு பிரேக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக ஒரே வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தாராளமாக போதும்.
நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ரிசல்ட்ஸை என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது தவிர வேற ஏதாவது டாபிக்ல நான் வீடியோ பண்ணணும் இல்ல பர்சனலா ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.